வணக்கம் நண்பர்களே. தமிழ் வழி கல்வி படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை தொடர்பான ஒரு புதிய சட்ட மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்ட செய்தியை தினமலர் வெளியிட்டிருந்தது. தமிழ் வழி கல்வி படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை எல்லோரும் ஒரு ஆச்சரியமாகவும் வரவேற்கத்தக்க திட்டம் போல தோன்றினாலும், தமிழ் வழி கல்வி படிக்க முடிகிறதா என்றுதான் முதல்ல முக்கியமான கேள்வி. உதாரணமாக, ஒருவர் 6வது தமிழ் மீடியம் செய்கிறார் என்றால், 10வது முடித்தவன் 11, 12க்கு அவருக்கு விரும்பிய தமிழ் வழி படிப்பு இருப்பதில்லை. உதாரணமாக 10வது அவர் தமிழ் வழியில் படித்திருப்பார். 11ஆம் வகுப்பு அதே பள்ளியில் வரலாறு தமிழில் படிக்க விரும்புவார். ஆனால் வரலாறு அங்கே தமிழ் இருக்காது, ஆங்கில மீடியம் இருக்கும். அதற்காக அவர் வேறு ஒரு படிப்பை ஆங்கில மீடியம் சேர்க்க சொல்லி வற்புறுத்தப்படுகின்றார், அல்லது வேறு பள்ளிக்கு அலைகிறார். வேறு ஒரு பள்ளியில் அவர் தமிழ் வழியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போன்ற விஷயங்கள் படிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த பள்ளியில் தமிழ் மீடியம் இருக்காது, ஆங்கில மீடியம் தான் இருக்கும். இந்த பிரச்சனை தொடர்ந்து தமிழகத்தில் நிலவுகின்றது. ஒரு பள்ளியில் 6வது முதல் 10வது வரை படிக்கும் ஒருவர் 11, 12 படிக்கும் பொழுது அவர் விரும்பிய படிப்பை தேர்ந்தெடுக்க முடியாமல் இடைநிற்றல் ஆகின்றது. 6லிருந்து 10 வரை தமிழிலும், 11, 12 ஆங்கிலத்திலும். இப்படி படிப்பதன் மூலம் தமிழ் வழி கல்வி படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை என்பது கேலிக்கூத்தாக அமைந்து விடுகின்றது. எனவே அரசு அடிப்படையில் ஒருவர் தமிழ் வழியில் படிக்கிறார் என்றால், அதே பள்ளியில் விரும்பிய படிப்பை தமிழ் வழியில் தொடர வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். பல்வேறு அரசு பள்ளிகளிலும், சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலும் 6லிருந்து 10வது வரை படிப்பவர் தமிழில் படிப்பார். 11வது அவர் தமிழ் வழியில் சேர வரலாறு தேடுவார். ஆனால் தமிழ் இருக்காது, ஆங்கில மீடியம் இருக்கும். இந்த போன்ற நிலைமையை மாற்ற வேண்டியது அரசுக்கு மிக முன்னுரிமை கொடுத்து மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் வழி கல்வி படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை என்பது ஒரு வெற்றிகரமான செயல்பாடாக இருக்கும்.